Hi friends, நம்ம இன்னைக்கு டாக்குமெண்ட்ஸ்னா என்ன ரெக்கார்ட்ஸ்னா என்னன்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, டாக்குமெண்ட்ஸ் விசஸ் ரெக்கார்ட்ஸ் இது ரெண்டுத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், இருந்துச்சுனாலும் அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நானும் இந்த இது படிக்கிறதுக்கு முதல்ல டாக்குமெண்ட்ஸும் ரெக்கார்ட்ஸ் அதிகமாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, இது நான் படித்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ நான் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இதில் ரொம்ப பெருசால ஒரு 7 பாயிண்ட்டு தான். அந்த 7 பாயிண்ட்டு என்னென்னன்ட்டு இப்போ 1 by 1 பார்ப்போம். டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்னென்னா, ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது யார் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், அந்த ப்ராசஸில் வந்துட்டு யார் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒர்க்கை வந்து டிஃபைன் பண்ணி பிளான் பண்ணி தரதான் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டு. அதுவே ரெக்கார்ட்னா ப்ராசஸில் இருக்கும்போது இருக்கிற ஃபேக்ட்ஸ், அதாவது பேராமீட்டர்ஸ், என்னென்னலாம் அவங்க அப்சர்வேஷன்ஸ், அது எல்லாத்தையுமே நோட் பண்ணுறது தான் வந்துட்டு ரெக்கார்ட்ஸ். ஓகே, செகண்ட் பாயிண்ட் டாக்குமெண்ட்டில் வந்துட்டு என்னென்னா, இது பாலிசி, ப்ரொசீஜர், அப்புறம் ப்ராசஸ் சார்ட்டு, இதெல்லாம் அந்த ஃபார்மில் தான் இருக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸுன்றது வந்துட்டு. அதுவே ரெக்கார்ட்ஸுன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒர்க் ஷீட்டு, ஃபார்மு, லேபிள், இந்த ஃபார்மில் தான் வந்துட்டு இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ ப்ரொடக்ஷன் ரெக்கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கும், இல்லைனா குவாலிட்டி ரெக்கார்டு, ஆன்லைன் ரிப்போர்ட் அப்படின்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ரெக்கார்ட்ஸில் வரும். டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு அவங்க என்னென்னலாம் ப்ராசஸ் சீக்வன்ஸில் பண்ணணும், அப்புறம் அந்த பாலிசி, குவாலிட்டி ப்ரொசீஜர்ஸ், இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு டாக்குமெண்ட்டில் வரும். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் பாயிண்ட் பார்ப்போம். டாக்குமெண்ட்ஸில் ஒரு ஒர்க்கை செய்கிறதுக்கு கைடாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஒரு ஒர்க்கை பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு வந்து யார் வந்து லீட் பண்ணணும், யார் வந்து அந்த இப்போ ஒரு செக் பண்ணணும் அப்படின்னா அதில் இந்த குவாலிட்டி ஆளுங்க, அந்த குவாலிட்டி அவங்க தான் வந்து செக் பண்ணணும். ப்ரொடக்ஷனில் வந்துட்டு அந்த ரிஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்னலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதா வந்துட்டு டாக்குமெண்ட்டு. அதுவே ரெக்கார்டு அப்படின்றது ஒரு ஒர்க்கு செஞ்சதுக்கான எவிடன்ஸ் தான் வந்துட்டு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு ரிஜெக்ஷன் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு, அதை போய் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து யார் வந்து அட்டன் பண்ணணும், இல்லைனா யாருக்கு போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு டாக்குமெண்ட்டு. அந்த டாக்குமெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக இப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசராக இருக்கார், அவர் வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் போய் அட்டன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ரிஜெக்ஷன் அட்டன் பண்ணதுக்கு அவர் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் ஒன்று ரெடி பண்ணி தரணும்ல, அந்த எவிடன்ஸ் தான் வந்துட்டு நம்ம ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபோர்த்து பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம். டாக்குமெண்ட்ஸில் டாக்குமெண்ட்டை வந்து எடிட்டு, ரிவ்யூ இல்லைனா சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித் அத்தாரிட்டியோட. அத்தாரிட்டி சைன் இல்லாமல் நம்ம டாக்குமெண்ட்டை எடிட்டோ, ரிவைஸோ, சேஞ்சஸோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ரெக்கார்ட்ஸில் வந்துட்டு ரெக்கார்ட்ஸை வந்து எடிட்டு, ரிவ்யூ, சேஞ்சஸ் கண்டிப்பாகவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ரெக்கார்டு அப்படின்றது வந்துட்டு எப்பயுமே பர்மனெண்ட்டாக என்ன அப்போதைக்கு நடந்துச்சோ அதை வந்து சொல்கிறதா வந்துட்டு ரெக்கார்ட். ஸோ அதை வந்து எடிட் பண்ணவோ, ரிவைஸ் பண்ணவோ, சேஞ்சஸ் பண்ணவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாகவும் அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி தரோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் படி தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை அடிஷ்னலாக வேறு யாராவது வராங்களா, இல்லைனா அவங்க அந்த ஒர்க்குக்கு தேவையா அப்படின்ட்டு அந்த அடிக்கடி வந்து அதை ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாகவும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரெக்கார்ட்ஸில் என்னென்னா, ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அந்த ரெக்கார்டை வந்து ஃபுல்லாக என்ன சொல்கிறதுனா முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ரெக்கார்டை வந்து ரிவ்யூ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம டாக்குமெண்ட்ஸில் 6th பாயிண்ட்டு பார்ப்போம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 6th பாயிண்டில் அப்படின்னா, பிடிசிஏ சைக்கிள் இருக்கிற அந்த பிடிசிஏ சைக்கிளோட பிளான் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ரெக்கார்ட்ஸில் வந்துட்டு இது வந்து பிடிசிஏ சைக்கிளோட டூ அப்படின்னு செகண்ட் சைக்கிள் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் சைக்கிள்லேருந்து இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து டாக்குமெண்ட்ஸோட 7th பாயிண்ட்டு. இந்த 7th பாயிண்ட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிவிஷன், ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு பண்ணும்போது ஒரு டைம் பீரியட் வரைக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரைக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸு என்னென்னலாம் இருக்கோ அப்படின்ட்டு அதை ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணணும், அதை அடிக்கடியே ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ரெக்கார்ட்ஸில் வந்துட்டு ரெக்கார்டை வந்து ஒரு லாங்கர் பீரியட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். லாங்கர் பீரியடுனா எப்படின்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் இப்போ ஒரு ரெக்கார்டு இருக்குது, ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட்டோ இல்லை ஆன்லைன் ரிப்போர்ட்டோ, ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டோ,
அதான் வந்துட்டு பிடி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறல, அதை வந்துட்டு எனக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள், எனக்கு பேக்கப் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதை வந்து நம்ம 5 இயர்ஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். இல்லைனா நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, நான் இந்த ரெக்கார்டை வந்துட்டு இத்தனை வருஷத்துக்கு வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுபடி நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் சொல்லி இருக்கோமோ அது ஃபுல்லாகவே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பேஸ்ட் ஆன் கம்பெனி இல்லைனா கஸ்டமர்ஸு, அப்புறம் ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம சொல்லியிருக்கபடி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெக்கார்ட்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், டாக்குமெண்ட்ஸ்னால் என்ன, ரெக்கார்ட்ஸ்னால் என்னன்ட்டு. சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லைனா நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லைனா நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் டாக்குமெண்ட்ஸ்னால் என்ன, ரெக்கார்ட்ஸ்னால் என்னன்ட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.